தேங்க்யூ சார். நமக்கு தேங்க்யூ சார். நமக்கு கொடுத்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட். ராமூர்த்தி சார் வந்து ரீஜனல் பாலிடிக்ஸ் பேசிட்டாங்க. கொஞ்சம் நம்ம ஷிஃப்ட் பண்ணி குளோபல் பாலிடிக்ஸ் பேசணும். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். 1990s இந்த குளோபல் ஆர்டர் இப்போ இல்லை. குளோபலோட பொலிட்டிக்கல் ஆர்டரும் எக்கனாமிக்கல் ஆர்டரும் மாறிடுது. அது மாறுறதுக்கான ரெண்டு முக்கியமான காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸை சிம்பிளாக சொல்ல போகிறேன். என்ன ரீசன்னா, இந்த ரெண்டு சேஞ்சுமே குளோபல் லெவலில் இருக்க லிட்ரேச்சரை மாற்றிருக்கு. குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா முக்கியமான பப்ளிஷர்ஸ், ஏகே பப்ளிஷர்ஸ், பெட்ஸோ எல்லாருமே அவரோட நான் ஃபிக்ஷனல் ரைட்டிங்கில் சில முக்கியமான ஜானரை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு முக்கியமான ஜானரை இன்னும் இந்தியாவுக்கு அதிகமாக பேசப்படலை, தமிழில் மொழிபெயர்க்கப்படலை. இப்போ நாம் அந்த டிஸ்கஷன் ஆரம்பித்து அதை பற்றி அதிகமாக எழுதி இந்த ரெண்டு ஜானரும் அதிகமாக நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். ஏதோ ஒரு ஆப் வச்சுக்கலாம், ஃபேஸ்புக் எனி ஆப். அந்த ஆப்பில் நம்ம சேட் பண்ணிடுறோம். நம்ம சேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஆப்புக்கு இப்போ யூடியூப் போட வச்சுக்கலாம். நம்ம எதை பற்றி பேசணுமோ அது அப்படியே நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். அதை நம்ம பார்த்துருக்கோம். முதல் தடவை அது ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ ரியாலிட்டி. நம்ம எதெல்லாம் பேசுகிறோமோ, எதெல்லாம் கலெக்டிவாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணுமோ அது எல்லாமே இன்னொரு ஆப்பில் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆப்காரன் நீங்கள் பேசுகிற எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு டேட்டாவை மாற்றி இன்னொரு ஆப்புக்கு விற்றுட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் விற்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அதோட மோஸ்ட் ஆரிஜின் என்னன்னா சர்வேலன்ஸ். உங்களை 24 மணி நேரம் மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த மானிட்டருக்கு பேர் சர்வேலன்ஸ் சொல்லுவாங்க. வெறும் சர்வேலன்ஸ் கிடையாது, சர்வேலன்ஸ் கேபிட்டலிசமாக மாறிச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், வேர்ல்டோட எக்கனாமிக் ஆர்டர் முதல்ல கேபிட்டலிசமாக இருந்துச்சு. கேபிட்டலிசம் அடுத்த ஷேப் எடுத்துருச்சு. என்ன கேபிட்டலிசம்? சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம். வாட் இஸ் சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம்? அதுக்கு முன்னாடி வாட் இஸ் கேபிட்டலிசம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு பொருளை நல்ல விலைக்கு லாபத்துக்கு விற்கிறது கேபிட்டலிசம் வச்சுட்டா, சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் என்ன பண்ணுன்னா, உங்களையே பொருளை மாற்றி இன்னொரு ஆளுக்கு விற்றுருவாங்க. திஸ் இஸ் சிம்பிளி கால்ட் சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம். நம்மளை விற்கிறதா எப்படி விற்கிறது? அதாவது உங்களோட டேட்டா நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை விற்கிறது கூட சாதாரணம். அது கலெக்ட் பண்ணதை அனலைஸ் பண்ணி உங்கள் லைஃப், உங்களுக்கு ஒரு வயசு 30னா 30 வருஷம் வரைக்கும் உங்கள் லைஃப் டேஸ்ட் இருக்குல்ல, உங்கள் டேஸ்ட்டை கமாடிஃபை பண்ணி விற்றுருவாங்க. இதை விற்கிறதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோஷியல் ஃபிசிக்ஸை மாற்ற முடியும். அதாவது எனக்கு எதிரில் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள பற்றினா ஃபுல் டேட்டா எனக்கு தெரியும்னா என்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். சிமிலர்லி நம்ம ஒவ்வொரு ஆளோட இண்டிவிஜுவலோட டேஸ்ட்டையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு ஆப்புக்கு தெரியுதுன்னா, நாளைக்கு ஒரு நாள் நினச்சா நம்ம சமூகத்தோட சிந்தனையை டைவர்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி முடியும். சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம். இந்த ஐடியாவை உலகம் முழுக்க எல்லா லிட்ரேச்சர்லையும் கதைகளாகவும் எஸ்ஏஸாகவும் முக்கியமாக எழுதிட்டு வர ஒரு ப்ரெஸ் வந்து ஏகே ப்ரெஸ். இன்னொன்று பெருசும். அண்ட் இதையே நான் பேசணும்னா, ஒரு டைமில் இப்போ கேபிட்டலிசம் சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் அதிகமாகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேர்ல்டு பொலிட்டிக்கல் ஆர்டர் என்ன மாறுதுன்னா, பொலிட்டிக்கல் ஆர்டர் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, குளோபல் முழுக்க இருக்கிற முக்கியமான கண்ட்ரீஸில் யார் ரூல் பண்ணுறாங்க? என்ன ஆசை இருந்துச்சுன்னா, முதல் முறையாக அமெரிக்கா ஒரே ஒரு கண்ட்ரி சொல்கிறத எல்லாரும் கேட்குற மாதிரி இருந்துச்சு, யூனிபோலார் வேர்ல்டு. அடுத்து அதுக்கு அகேன்ஸ்டாக யாராவது ஒரு விஷயம் ரஷ்யா வந்துச்சு, பைபோலார். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா. பைபோலாராக இருக்குது, மற்ற கண்ட்ரீஸ்லாம் வராதான் விஷயம். அடுத்து வந்தாங்க சைனா, இந்தியா. மல்டிபோலார் வேர்ல்டாக மாறிச்சு. அப்போ குளோபல் வந்து ஒரு ஆள் கண்ட்ரோல் இல்லை, மல்டிபோலார் கண்ட்ரோல் இருக்குது. அப்படின்னா ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு யோசிச்சோம். பட் என்ன ஆச்சுன்னா, சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் அதிகமாகிட்டு இருக்க இதே சிச்சுவேஷனில் இப்போ நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் புட்டின், சைனாவில் ஜின்பிங், யூஎஸில் ட்ரம்ப்பு, அண்டு ஹங்கரியில் ஆர்கன், இந்தியாவில் வந்து மோடி. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ரைட் விங் டாமினன்ட் அத்தாரிட்டேரியன் பார்ட்டி. இவங்க எல்லாரும் எதை உருவாக்கணும்னா, குளோபல் முழுக்க 1900க்கு முன்னாடி வரைக்கும் லிபரல் டெமோக்ரஸியாக இருந்த இந்த உலகம் இப்போ இருக்கிற லீடர்ஸ் முழுக்க என்ன மாறிட்டாங்கன்னா, ஃபார் ரைட் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டாக மாறிட்டாங்க. அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டாக மாறுறதுல என்ன ப்ராப்ளம்? அத்தாரிட்டேரியன், இப்போ நான் தான் ஒரு அத்தாரிட்டி வச்சுக்கேன். அத்தாரிட்டேரியன் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் கிடையாது. ஒரு 5 தலைவர்கள் இருப்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் யூஎன்ல டிஸ்கஸ் பண்ண முடியும். நாளைக்கு அந்த ஊருக்கு ஒரு வார் போகலாமா, அந்த ஊரில் என்டர் ஆகலாமா அப்படின்னா எல்லா தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு பேர் டெமோக்ரஸி. என்ன டெமோக்ரஸி? லிபரல் டெமோக்ரஸி. இப்போ உருவான எல்லா தலைவர்களும் அத்தாரிட்டேரியனாக இருக்கிறதுனால
நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ கேட்க வேணாம், ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிடிச்ச வேலை செய்யும்போது கருத்து ஒரே மாதிரி நிற்காது. கருத்து ஒரே மாதிரி நிற்கலன்னா வாரம் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த எல்லா கண்ட்ரியோட தீம் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வர தீமை உலகம் முழுக்க இருக்கிற ரைட்டர்ஸ் எப்படி டிகோட் பண்ணுறாங்கன்னா, பார்க்கறதுக்கு லிபரல் டெமோக்ரஸி மாதிரி தெரியும், பார்க்கறதுக்கு எலெக்ஷன் வச்சு நடந்திருக்க மாதிரி தெரியும். அந்த ஊரில் எலெக்ஷன் மட்டும்தான் நடக்கும். சைனாவிலும் நடக்கும், ரஷ்யாவிலையும் நடக்கும், உக்ரைன்லையும் நடக்கும், யூஎஸ்லையும் நடக்கும், இந்தியா நடக்கும். எலெக்ஷன் ஒன்றை தவிர்த்துட்டு ப்ரெஸ்ஸு, அப்போசிஷன் பார்ட்டி, மற்ற எல்லா மீடியாக்களையும் அப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்து அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. இதை வேலை வச்சுக்கணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்ன எல்லா கண்ட்ரியோட அத்தாரிட்டி லீடர்ஸும் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க. 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கன்னா அது எப்போ முடியும்னா, டெமோக்ராட்டிக்காக அவங்க செயல்பட்டால் அது முடியாது, அத்தாரிட்டேரியனாக செயல்பட்டால் மட்டும்தான் அது முடியும். அப்படின்னா அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் வச்சுக்கணும். இது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஆர்டரில் லிபரல் டெமோக்ரஸி அத்தாரிட்டேரியன் குளோபலாக மாறுது. இது சைட்டில். இன்னொரு பக்கம் எக்கனாமிக் ஆர்டர் என்ன மாறுது, சர்வலைன்ஸ் கேபிட்டலிசம் வருது. அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் நம்ம ஒரு லோக்கலில் பேசுகிறோம்ல, இந்த கட்சி கூட்டணி அந்த கட்சி கூட்டணி, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா அத்தாரிட்டேரியன் லீடர்ஸும் யாரோட கூட வச்சுக்க போகிறாங்கன்னா சர்வலைன்ஸ் கேபிட்டலிசம். அவன் என்ன பண்ண போகிறான்னா, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம்னு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஆப்லேயும் நம்ம டேஸ்ட்டை கமாடிட்டி போய் வச்சுருந்தாங்களே, அதை காசு கொடுத்து இந்த எல்லா லீடர்ஸும் வாங்க போகிறாங்க. அது வாங்கினதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் ஒரு சீரியஸாக ஒரு டிபேட் நடக்கும்போது சோஷியல் ஃபிசிக்ஸாக அவங்களால மாற்ற முடியும். எக்கனாமிக்காக இருந்த ஒரு விஷயம் இப்போ பொலிட்டிக்கலாக ஒரு லீடர்ஸ் நினைச்சா நாளைக்கு ஒரு நாள் உலகம் முழுக்க என்ன யோசிக்கணும், என்ன பேசணும் அப்படின்ற சோஷியல் ஃபிசிக்ஸை மாற்றுற அளவுக்கு இன்னும் 10-12 விஷயத்துல மாறப்போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் போய் ஓட்டு போடுவோம், திரும்பி அதே கொண்டு வரும், ஓட்டு போடுவோம், திரும்பி அதே கொண்டு வரும். அதனால இப்போ இருக்க ரைட்டர்ஸ் குளோபல் லெவல் முக்கியமாக சொல்லணும்னா வெர்சோப்ரஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1990, 2000 இந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் ஒரு தலைவர்களை சூஸ் பண்ணும்போது டெமோக்ராட்டிக் தலைவர்களை சூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஏன் அத்தாரிட்டேரியன் பிடிக்குது, யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ, யார் இந்த மீடியாவில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாங்களோ, ஒரு ஆட்சி உருவாக்க ட்ரை பண்ணுறாங்களோ அந்த லீடர்ஸ் மேலே மக்களுக்கு ஏன் பிடிக்கும். ஓட்டு போட்டால் தான் வர முடியும்னா மாஸ் சைக்காலஜி எப்படி மாறிட்டு இருக்கு. இந்த மாஸ் சைக்காலஜி மாறினதுக்கு ஆல்ரெடி சர்வலைன்ஸ் கேபிட்டலிசம் வழியாக இந்த அத்தாரிட்டேரியன் லீடர்ஸ் அவங்கள ட்ராப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. இப்போ வர்ற எல்லா லிட்ரேச்சர் புக்ஸும் நான் ஃபிக்ஷன் புக்ஸும் இந்த மாஸ் சைக்காலஜியை டிபேட் பண்ணுறாங்க. சர்வலைன்ஸ் கேபிட்டலிசம், கமோடிஃபிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இதுக்கும் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஷன் பற்றி முக்கியமாக எங்கே பேசணும்னா ரூரல் வில்லேஜில் தான் பேசணும். என்ன ரீசன், அடுத்த 50 வருஷம் சர்வலைன்ஸ் கேபிட்டலிஸ்டோட எய்ம் என்னன்னா, மெஜாரிட்டி மக்கள் எங்கே வாழ்றாங்க, வில்லேஜில் வாழ்றாங்க. வில்லேஜில் தான் 50% ஆஃப் டேட்டா இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் அடுத்த வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் உலகம் முழுக்க ஃப்ரீ ஒய்ஃபையே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம 700 ரூபாய்க்கு ஒய்ஃபை போடுறோம்ல, அந்த ஃப்ரீ ஒய்ஃபையே கொடுக்குற அளவுக்கு டெவலப் பண்ணுவாங்க. என்ன ரீசன், ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அது வழியாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தான் இந்த ஃபுல் டீகோடிங் ஆஃப் சீக்ரெசி ஆஃப் அத்தாரிட்டேரியன் குளோபல் ஆர்டர். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனா எக்கனாமிக்கல் சர்வலைன்ஸ் கேபிட்டலிசம். இதான் நான் சொல்ல வந்த முக்கியமான ஐடியா. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் வந்து ஒரு சாலிடாரிட்டி உருவாக்கணும். எங்களை உருவாக்கணும், எக்கனாமியில் ஒரு சாலிடாரிட்டி உருவாக்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கணும். இப்போது சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அவங்களோட மொபைலில் 24 hours இன்டர்நெட்டு ஆன்லைன்லேயே இருக்காங்க. ஆஃப்லைன் நெட் ஆஃப் பண்ணுறது விச் மீன்ஸ் உங்களோட 24 hours ஆஃப் பிஹேவியர் வாட்ச் பண்ணப்படுகிறது. பிஹேவியர் வாட்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சர்ச் பண்ணுறது மீன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி சேட் பண்ணுறீங்க. பிஹேவியர்னா 24 hours உங்கள் இன்டர்நெட் 24 hours ஆன்லைனில் இருக்கிறதுனால உங்கள் டேட்டா, உங்கள் பிஹேவியர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுக்கு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு மேசிவ் தியரி ஒன்று டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். ஆல்மோஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸான ஐடியாவை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபையாக சொல்லியிருக்கேன். கொடுத்த டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. எழுத்தாளரும் சிந்தனையாளரும் கல்வியாளருமாக இருக்கக்கூடிய ராஜ்குமார் அவர்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு சவாலை இங்கே நம் முன்பாக எளிய முறையில் விளக்கி சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் எல்லாம் நுகர்வோர்களாக இருப்போம், பொருட்களை வாங்குகிறவர்களாக இருப்போம்.
ஆனால் உலகம் நம்மை நுகர்வு பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் பொருளாளாக இருக்கிறோம் என்பதை எளிமையாக விளக்கி செல்லக்கூடிய சிந்தனையாளர் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள். தொடர்ந்து